ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். 2026 பொங்கலுக்கு ஜனநாயகன் படமும் அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி படமும் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. சுதா கொங்கராவ் அவங்க இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடித்து வரும் பராசக்தி திரைப்படம் பொங்கல் அப்ப வெளியிடப்படுது. அதாவது ஜனவரி 14. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலையொட்டி அதுக்கு முன்னாடியே ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் இன்னும் அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்போட இருக்காங்க. அதே மாதிரி டைட்டில் அந்த படத்தோட பேரை வேற லெவல்ல இருக்கு. இந்த ரெண்டு படத்துல எது வணிக ரீதியா நல்ல மாபெரும் வெற்றியை பெறும்னு நீங்க நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயனுடைய பராசக்தியா, தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகனா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்க இந்த காலகட்டத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அதே மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் நடிச்சா எப்படி இருக்கும்? 40 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. இன்னைக்கு நடிச்சா அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமா அவங்களுடைய கற்பனையை சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் அவர்கள் எடுத்தினோம். அதே மாதிரி நடிப்பு திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை எம்ஜிஆர் அவர்களிடமே கேட்டிருக்காங்க. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னு நம்ம பார்க்கோம். எங்கள் இரண்டு பேருமே போட்டு படம் எடுத்தால் அந்த படம் ஒழுங்கா வெளிவரும் என்று நீங்கள் உண்மையிலே நம்புகிறீர்களா? நானும் நடிப்பின் நுணுக்கம் தெரிந்தவன், சிவாஜியும் படப்பிடிப்பின் நுணுக்கம் தெரிந்தவர். கேமராவை எந்த பக்கமா வச்சா யாருக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும்னு எங்க இரண்டு பேருக்குமே தெரியும். அவருக்கு முக்கியத்துவம் வரா மாதிரி கேமரா வைக்கப்பட்டால் நான் தான் ஒத்துழைப்பேனா, அல்லது எனக்கு முக்கியத்துவம் வரும்போது அவர் தான் ஒத்துழைப்பாரா? படம் தான் ஒழுங்கா வெளிவருமா? அப்படியே படம் முடிந்து வெளிவந்தால் ஒரு காட்சியில் என்னை பார்த்துவிட்டு என் ரசிகர்கள் கைத்தட்டுவார்கள், அடுத்த காட்சியில் அவர் ரசிகர்கள் அவரை பார்த்து கைத்தட்டுவார்கள். கைத்தட்டல் கைகலப்பாக மாறி தியேட்டர் ரத்த கலரியாக மாறிவிடும் சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காருங்க.